உலக மக்களை சரியாக நீங்க பார்க்க பிரகாரம் எத்தனை மக்கள் ஒருவேளை நீங்களா கூட இந்த இடத்துல இருக்கலாம். வெளிவேசக்காரராய் உங்களுடைய வாழ்க்கையானதை வாழ்கிற ஒருவராய் உங்களை நீங்க இந்த இடத்துல பார்க்கிறீங்க. ஆண்டவராக இயேசு தன்னுடைய வார்த்தையில் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், வெளிவேசக்காரரை அவர் வெறுக்கிறவராக. ஆம், இருமனம் உள்ளவர்களை தேவன் வெறுக்கிறார். அப்போ நீங்க உட்புறத்துல யாராக இந்த இடத்துல இருக்கீங்களோ அது வெளியே காண்பிக்க கூடாத பட்சத்துல ஒரு போலியான ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். ஆனால் நீங்க தேவனுக்கு எப்படி பிரியமான ஒருவராய் இந்த இடத்துல இருக்க முடியும்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாசி என்னுடைய பிரச்சனை எப்படியானது, என்னுடைய சூழ்நிலை எப்படியானது, என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து போகிற கடினங்களும் போராட்டங்களும் அப்படியானது, என்னால் வெளியே சொல்ல முடியாது, நான் அதை மறைக்கிறேன். நீங்க அதை மறைக்க வேண்டிய அவசியமானது கிடையாது. நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். அந்த சூழ்நிலையானதை நீங்க இந்த இடத்துல மாற்ற முடியும். ஆனா இந்த சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு பதிலாக மறைப்பதற்கு நீங்க முயற்சி செய்றீங்கன்னா, ஜெயிப்பதற்கு பதிலாக இந்த இடத்துல மறைக்க நீங்க முயற்சி பண்றீங்கன்னா புரோஜனமானது என்ன? தேவன் இப்படியாக தான் நம்ம ஒவ்வொருவருக்கான அதிகாரத்தை வாய்ப்பை கொடுத்தவரா இருக்கிறா? மிக நிச்சயம் கிடையாது. என தேவன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கவனிங்க மக்களே, தேவன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நீங்க போலியான நபர்களாய் இருப்பதை தேவனுக்கு விரும்பல. தேவன் அவருடைய மகனாய் மகளாய் அவருடைய வழிகளை பின்பற்றுகிற ஒரு உண்மையான விசுவாசத்தின் விருப்பத்தை கீழ்ப்படுகிற தேவனுடைய ஜனமாக நான் இருப்பதை அவர் இந்த விரும்புகிறார். நீங்க இந்த நேரம் யார் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நிமித்தம் பல கடினமானதை இல்ல இந்த போராட்டத்தை கடந்து போகிற ஒருவரா இருக்கீங்களோ, உங்களுக்காக தெளிவாக இந்த கவனிங்க. நீங்க அதை மறைத்துக் கொள்வதனால் பிரயோஜனம் இல்லை. நீங்க அதை வெளியே காட்டாதபடி உங்களுக்குள்ள இந்த இடத்துல ஒழித்து வைத்து நான் இதை எனக்குள்ளாக சுமக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல புரோஜனமானதில்ல. என நீங்க அந்த சூழ்நிலைக்கு எதிராக ஒரு செயலை செய்யாத பட்சத்திலே அது உங்கள் வாழ்க்கையை இந்த இடத்துல கொள்ளும். சரியாக எதிர வார்த்தை, அது உங்க வாழ்க்கையை கொள்ளும். பலர் இருதய பிரச்சனை சந்திக்கிறதுக்கான காரணம் அதுதான். பலர் தன்னுடைய வாழ்க்கையின் மீது இந்த இடத்துல சுமையை சுமப்பதற்கான காரணம் அதுதான். பலர் மன அழுத்தத்திற்கு உட்படுகிறவராய், மனநிலை பாதிக்கப்படுவர்களாய், இருதய பிரச்சனைகளை சந்திக்கிறவராய் அல்லது மற்ற வியாதிகளை தன் சரீரத்தில் இந்த இடத்துல சந்திக்கிறவராய் மாறுவதற்கான காரணம் இதுதான். மக்கள் சூழ்நிலைகளை உட்புறத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஜெயிக்க தன்னுடைய செயலை செய்யாத ஒருவராக. இது எவ்வளவு மோசமானது. நீங்க ஏதேனும் சீக்கிரமா இந்த இடத்துல செய்யாத பட்சத்திலே நான் சொன்ன பிரகாரமா இல்லை, உலகம் இந்த இடத்தில் என்னவாக இருக்கிறது என்று நீங்களே பார்க்கிறீர்கள். அப்படியான சூழ்நிலைக்கு நீங்களும் அடுத்த இரையாய் மாறுவீர்கள். இதை ஜெயிக்க வழியானதற்கா? இந்த சூழ்நிலையை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் மாற்ற முடியுமா? என்னுடைய அழிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையை நான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நிலையாய் மாற்றிக்கொள்ள முடியுமா? இது முடியும் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் மாற்றத்தை தருகிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்க பார்க்க முடியாது. இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் யூனிவர்சல் ஆலயத்துல 23 வருஷமா போதகரா இருந்தேன். நான் தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன முழுமையா அர்ப்பணித்தேன். நான் எங்கெல்லாம் போனாலும் மக்கள் அதிகமா வந்தாங்க, தேவனுக்கு நெருக்கமா ஆனாங்க, அவங்க புதுப்பித்தல பெற்றுக்கொண்டாங்க. ஆனா என் உள்புறத்துல நான் பெருமையான நான் நினைச்சு கொண்ட எல்லாமே என்னால நடக்குது, நானா இதை செஞ்சேன். அதுலதான் நான் கீழே சரிய ஆரம்பிச்சேன். தேவன் மீதான என் கண்களை எடுத்து என்னுடைய சொந்த சக்தியை மட்டுமே நான் நாடி இருந்தேன். நான் நினைச்ச என்னுடைய சுய பலத்தினாலேயே எல்லாத்தையும் செய்ய முடியும்னு. நான் ஆலயத்துக்கு போய் சரித ரீதியாகவும் ஆவிக்கூறி ரீதியாகவும் வேலை செய்தேன். ஆலயம் மேலும் மேலும் வளர்ந்தது. நான் பைபிள் படிக்கிறத நிறுத்திட்டேன், நான் ஜெபம் பண்றதை நிறுத்திட்டேன், நான் பொருத்தனை செய்யறதை நிறுத்திட்டேன், என்ன நானே அர்ப்பணிக்கிறத நிறுத்தி விட்டேன். ஆவிக்குரிய பார்வை இழந்துட்டேன், ஆவிக்குரிய நோக்கத்தை இழந்துட்டேன்.
அந்த நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட கஷ்டங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். ஆலயத்தின் மீது இருந்த பார்வை எனக்கு வித்தியாசமா இருந்தது. என் சக நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க, "நீ விசுவாசத்துல குறையிற மாரி இருக்கு. முன்னாடி வந்தத விட இப்போ உன் நிலைமைய பார்க்கும்போது." இது கூட எதனால ஏற்பட்டதுன்னா, நான் பொருள் ரீதியா வைத்த என்னுடைய ஆசை. என்னுடைய மாமனார் அந்த நேரம் ரொம்ப செழிப்புள்ளவரா இருந்தார். எனக்கு நெறைய உதவி செய்தார் என்னுடைய மாமனார் தேவனுடைய வேலையில. எனக்கு என்னுடைய மாமனார் எது வேணாலும் செய்வார். அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து, தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் நிரூபிக்க நேரம் வரும்போது, நான் எதிர்பார்த்த மாரி நடக்கல. அதுக்கு பதிலா நான் சோகம் தான் அடைஞ்சேன். கற்பனையில நான் நெனச்சது எதுவுமே நடக்கல. நான் அதன் பிற்பாடு கொஞ்சம் காலம் கழித்து, ஆலயத்துல போதகரா இருப்பதை நான் நிறுத்திவிட்டேன். என் மனசுல என்ன இருந்தது? என்னுடைய சொந்த பெலத்தினால என்னால வாழ முடியும். பரவாயில்ல. அதன் பிற்பாடு எல்லாமே கொஞ்ச நாளுக்கு சரியா தான் இருந்தது. கொஞ்ச காலமா என்னுடைய மாமனார் எனக்கு உதவி செஞ்சார். எனக்கான தேவையான பணத்த அவர் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குடுப்பாரு. அதன் பிற்பாடு நான் இருக்கறதுலயே 2 மிகப்பெரிய கம்பெனில வேலை செஞ்சேன். அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பண வாழ்க்கையில நான் வளர்ச்சிய பார்த்தேன். நான் சொன்னேன், என்னால என்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்க முடியும். என்னுடைய ஆத்துமாவ பார்த்துக்க முடியும். நான் பார்த்துக்க முடியும் என்னுடைய ஆத்துமாவ. நான் சொன்னேன் போதகர்கிட்ட, நிச்சயமா என்னால என் ஆத்துமாவ பார்த்துக்க முடியும். நான் தான் என்னுடைய ஆத்துமாவ இவ்வளவு காலமா பார்த்துட்டு இருக்கேன். என்னால பார்த்துக்க முடியும். என் கையில இருந்த பணம் எல்லாம் என்ன தேவனை விட்டு ரொம்ப தூரத்துல தான் கொண்டு போனது. என்னுடைய வேலை கூட தேவனை விட்டு மிக தூரத்துல கொண்டு போனது. கொஞ்ச காலம் எல்லாமே சரியா தான் போய் கொண்டிருந்தது. எல்லாமே எப்ப மாற ஆரம்பிச்சதா, என்னுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது. என்னுடைய மனைவி எங்களுடைய திருமண வாழ்க்கையில தடைகள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. திருமண வாழ்க்கையில சில தடைகள, சில பிரச்சனைகள கொண்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு ஒரு நாள் என்னுடைய மனைவி வீட்ட விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க என்னுடைய பிள்ளைகளையும் கூட கூட்டிக் கொண்டு போயிட்டாங்க. அப்பொழுதுதான் நான் அவமானத்த, தோல்விய உணர்ந்தேன். நான் தேவனை இழந்துட்டேன். முதலாவது. என்னுடைய மனைவிய நான் இப்ப இழந்துட்டேன். என்னுடைய பிள்ளைகள நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கையினுடைய பகுதியே நான் இழந்துட்டேன். நான் இது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரு நிலை, ஒரு நாள் உண்மையாவே என்னுடைய பையன நான் தவற விட்டேன். அவன போய் பார்க்கணும்னு நெனச்சேன். நான் நெனச்சேன் அவனுடைய ஸ்கூலுக்கு போயாச்சு நான் அவன பார்க்கணும். நான் அங்க வந்த பிற்பாடு அவங்கள பார்க்கவோ, அவங்க கிட்ட பேசவோ எனக்கு தடை போட்டாங்க. நான் அங்க போனதுக்கான காரணம் என்னுடைய மனைவிய பார்க்கறதுக்காக கிடையாது. என்னுடைய பையன நான் பார்க்கறதுக்காக. நான் அந்த ஸ்கூல விட்டு வெளிய வரும்போது, ஒரு போலீஸ் வண்டி என்ன வந்து நிறுத்துனாங்க. அவங்க நிறுத்தி என்கிட்ட சொன்னாங்க, "உன்ன நான் கைது செய்றேன்." நான் அவங்க கிட்ட கேட்டேன், "நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன ஏன் கைது செய்ய போறீங்க? நீ கீழ்ப்படியாம நடந்ததுனால உன்னுடைய மனைவி கிட்ட நீ வரக்கூடாது." அந்த விஷயத்தினால என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. நான் 3 மாசமா சிறைச்சாலையில இருந்தேன். நான் ஜெயில்ல விட்டு வெளிய வந்த நேரம், நான் வேலை பார்த்த 2 வேலையில இருந்தும் என்னை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. ஒரு நேரம் வந்தது. என்னுடைய நிலை தெருவுகளிலே வாழக்கூடிய நிலைமைய கொண்டு வந்தது. நான் தெருவுல தான் வாழ்ந்தேன் 3 வருஷமா. 3 வருஷமா வாழ்ந்தேன் தெருவுல. அந்த 3 வருஷம் தான் என்னுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டமான வாழ்க்கை. தெருவுகளில வாழ்ந்திருந்தேன். நான் அங்க போதையில துளைக்கப்பட்டேன். குடிப்பழக்கத்துல துளைக்கப்பட்டேன். வாழ்க்கையினுடைய ஏமாற்றத்துக்கு வந்துட்டேன். தெருவுல. என்னுடைய வாழ்க்கையிலேயே தெருக்களில இருந்த நாட்கள் தான் எனக்கு இருந்த மிகப்பெரிய போராட்டம். வாழ்றதுக்காக மட்டுமே வாழ்ந்தேன். தெருவுல வாழ்றது ஒரு சுலபமான வாழ்க்கையா இல்ல. முதலாவதாக என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் எனக்கு விபத்து நடந்தது. ஒரு வாகனம் என்னுடைய கால்கள்ல ஏற்றப்பட்டது. என்னுடைய 2 கால்களும் உடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2, 3 மாசமா என்னால நடக்க முடியல. எங்கும் போவும் முடியல என்னால. அது நடந்த பிற்பாடு மீண்டுமா என்னுடைய வாழ்க்கையின் பயணம் அதே போல தொடங்கப்பட்டது.
நான் நினைச்ச எல்லாமே சரியா தான் இருக்கு. ஒரு நாள் ஒரு நாள் நான் ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கும்போதோ, ஒரு 5 பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க. "ஏய் வயதானவனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "நான் இங்க சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கேன். நாளைக்காக காத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான்." அதுக்கு அவங்க சொன்னாங்க, "நான் உன்னை கொலை செய்ய போறேன்." நான் வெகு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன். அந்த இடத்தினுடைய பேரு ஹினா கம்பு கிராஞ்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடம். எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது. நான் நெறைய வீட்டு கதவ தட்டி தண்ணி கேட்டேன் குடிக்க. அப்படியே நான் வீடுகளுக்கு போம்போது 2 பிட்புல் நாய் வந்து என்ன தாக்கி கடிக்க ஆரம்பிச்சது. நான் இதுவரைக்கும் அந்த மாரி மோசமா கடிபட்டு அதுலருந்து மீண்டு வந்தவங்கள நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எப்படியோ நான் மீண்டு வந்தேன். என்கிட்ட நெறைய தழும்பு இருக்கு பாருங்க. என்னுடைய தல மேல, என்னுடைய கழுத்து மேல, என்னுடைய முகத்து மேல. இது எல்லாமே அதனால ஏற்பட்ட தழும்பு. அந்த நாய்களுடைய உரிமையாளர் வந்து 15 நிமிஷமா போராடுனாங்க. அந்த நாய என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான தாக்கம் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த நேரம் நான் சாக போறேனா, இல்ல உயிரோடு இருக்க போறேனான்னு எனக்கு தெரியல. எப்போதுமே என்னை எதிர்த்து நரகத்தினுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. என் வாழ்க்கைய அது எடுக்க முயற்சி செய்தது. என்னுடைய உயிர மக்கள கொலை செய்ய அல்லது என்ன கொலை செய்ய. மக்கள் வாழ்க்கையிலிருந்து நான் துரத்தின எல்லா பிசாசும் இப்போது என்னை எதிர்த்து வர ஆரம்பிச்சது. நான் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும்போது. அதனுடைய போராட்டம் எப்படி இருந்தாலும் நான் தப்பிச்சு செல்ல ஆரம்பிச்சேன். ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் ஒரு வண்டி எனக்கு முன்னாடி வந்து நின்னுது. 3 ஆட்கள் அது உள்ள இருந்தாங்க. நான் இதுவரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல. அவங்க கூப்பிட்டாங்க, "ஏய் உன்னதான் இங்க வா." நான் அத கேட்டோனே அதிர்ச்சி ஆயிட்டேன். "என்னுடைய அம்மாவுடைய செல்போன நீ தானே திருடின்னு போன." நான் உடனே சொன்னேன், "நீ என்ன சொல்ற? உண்மையா நீ என்ன சொல்றன்னே எனக்கு தெரியல. இங்க வா வந்து இந்த வண்டியில ஏறு. நான் உன்ன கொலை செய்ய போறேன் பார்." அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு மேல எத குறித்தும் கவலைப்படல. அந்த மனுஷன் என்னுடைய முகத்த பார்த்து தைரியமா சொன்னார், "பாரு, நான் உன்ன கட்டி போடப் போறேன். நான் உன்னை இங்கேயே கட்டி போடப் போறேன். ஒரு இரவு முழுவதும் நான் உன்ன கட்டி போடப் போறேன். நாளைக்கு நான் திரும்பி வருவேன். மீண்டுமா உன்ன பார்க்க வருவேன். அப்படி நீ தான் அந்த ஃபோன எடுத்ததா இருந்தா, நான் வந்து உன்ன கூட்டிக் கொண்டு போய் உன்ன கொலை செய்வேன்." அவங்க என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போய், அந்த இடத்துல உள்ள ஒரு மரத்துல என்ன கட்டி போட்டாங்க. அந்த மரம் கொஞ்சம் சாய்வா இருந்தது. அது மேல ஒருவர் அப்படியே படுக்கிற மாரி இருந்தது. அந்த மரத்துல என்னுடைய கைய, என்னுடைய கால, என்னுடைய கழுத்த கூட கட்டிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, "நீ இங்கேயே தான் படுக்கப் போற. மரத்துல கட்டப்பட்டபடியே." யாரால அப்படி படுத்துக்க முடியும்? என் கை, காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள ஒரு நாள் இரவு முழுவதும் ஒரு மரத்துல, கொசுக்கடி உள்ள ஒரு இடத்துல, எறும்பு ஏறுகிற ஒரு இடத்துல, இரவு 10 மணியிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் எப்படி உங்களால இருக்க முடியும்? காலையில அவங்க வந்தாங்க என்ன பாக்க. காலையில வந்து அவங்க என்ன பார்த்தாங்க. நான் இன்னும் உயிரோட இருக்கேனான்னு பார்த்தாங்க. நான் சொன்னேன், "ஆமா உயிரோட இருக்கேன்." ஆனா என்னுடைய துப்பாக்கியிலிருந்து, "நீ கண்டிப்பா உயிர் பிழைக்க மாட்ட. நீ தான் அத திருடி இருந்தா, நான் உன்ன கொலை செய்வேன். நான் இப்போ உன்ன சோதிச்சு பார்க்க போறேன்." மறுபடியும் என்ன கார்ல கூட்டிட்டு போனாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் கொண்டு போனாங்க. அந்த அபார்ட்மெண்ட் வெளிய ஒரு பெண்மணி காத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கூட்டிட்டு வரத பார்த்து சொன்னாங்க, "ஐயோ கடவுளே! தயவு செய்து இவன விட்டுடு என் மகனே." அவங்க சொன்னாங்க, "இல்ல இந்த ஆளு கிடையாது. இது வேற ஒரு ஆளு. அவன் போட்டும் விட்டுரு." அவன் என்ன பார்த்தான். திரும்பி பார்த்து என்கிட்ட சொன்னான், "நீ என்ன செஞ்சேன்னே தெரியாது. நான் உன்ன பார்க்க விரும்பல. இங்கிருந்து போயிடு. என் முகத்துக்கு முன்னாடி நிக்காத. என் வழிக்கு முன்னாடி நிக்காத." என் கன்னத்துல அற விட்டாங்க. அந்த வலியோடயே நான் நடந்து போயிட்டேன். இருங்க மக்களே, இந்த சாட்சி இன்னும் முடியல. இந்த சாட்சியினுடைய முதல் பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க பார்க்கலாம் இந்த நபர் எவ்வளவு கடினங்களை, எவ்வளவு மோசமான சூழ்நிலையை இந்த தன் வாழ்க்கையின் மீது சந்தித்தார். இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதித்தாரா? இது தேவனால் அவர் வாழ்க்கை மீது இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டதா? இல்ல. அந்த நபர் தன்னுடைய தீர்மானத்தினாலே அப்படியான பிரச்சனையை சந்திக்க
தள்ளப்பட்டார். என இவருக்கு எல்லாமே சிறந்ததாய் தேவன் கொடுத்தார். ஆனா தேவனுடைய வழியை புறக்கணித்தார். எத்தனை பேர் நீங்க மன்னித்துக் கொள்ளுங்கள் இது செய்கிறவரா இருக்கீங்க? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சிறந்ததை மட்டுமே விரும்புகிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். ஆனா நீங்க பிள்ளைகளாய் எத்தனை முறை தகப்பனுடைய வழியை எதிர்க்கிறவராய் அல்லது புறக்கணிக்கிறவா அல்லது அந்த விருப்பத்தை எதிர்த்து செல்கிறவராய் உங்கள் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எத்தனை பேர் நீங்க அப்படியான செயலை செஞ்சிருக்கீங்க? ஆனா தேவன் இந்த நேரம் உங்களுக்கு இந்த இடத்துல உதவி செய்யும் பொருட்டு இந்த வார்த்தையானது இந்த இடத்துல பேசுகிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன, அது எப்படியானதாய் செய்யப்பட வேண்டும். இந்த சாட்சியினுடைய தொடர்ச்சியை இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். என இவர் தன்னுடைய தவறை உணர்ந்த பிற்பாடும் தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கைய நான் வாழ்கிறேன், இது இனியும் தொடரக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்திற்கு இவர் வந்த பிற்பாடு இவருடைய நிலை என்னவாக இந்த இடத்துல மாறியது. தேவன் இவருடைய வாழ்க்கையை எப்படியாக இன்று ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சாட்சியினுடைய தொடர்ச்சி இந்த இடத்துல பாருங்கள். தேவன் மிக நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீதும் இதை செய்ய முடியும். மக்களே, தேவன் மிக நிச்சயமாய் இதை உங்களுடைய வாழ்க்கை மீதும் செய்ய முடியும். நீங்கள் அனுமதித்தால். தேவன் வல்லமையானவர். தேவனுடைய வாழ்க்கையை செய்ய மாட்டாரா? தேவன் வல்லமையானவர், அதி அற்புதமானவர், அவர் மாறாதவர். ஆனா தேவன் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே ஆனால் உங்களிடத்திலிருந்து அனுமதி இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் ஆலயத்தில் நீ மக்கள் பெற்றுக்கொண்டாங்க முற்றிலுமான விடுதலை. இந்த சாட்சி பிற்பாடு நீங்க மீண்டும் என்னோட இணைய நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த விடுதலையை உங்கள் வாழ்க்கை மீது நான் அறிக்கையிடும்படியாக தேவனுடைய அதிகாரத்தோடு இந்த மன உளைச்சலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த கடினத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சாட்சி பிற்பாடும் நாம் இணையலாம். இந்த ஜெபத்தினுடைய ஆவியில் தேவன் உங்களை விடுதலையாக்கும்படியாக சாட்சியை பாருங்கள். பிற்பாடு ஜெபத்தில் இணையலாம். ஒரு நாள் அப்போது தேவன் என்னோடு பேசினார் தேவன். அப்போது அவர் சொன்னார், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என் மகனே, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு தேவன் இந்த மனுஷனை அனுப்பித்தார் என்னை கண்டறியறதுக்காக. இந்த மனுஷனை தேவன் அனுப்பித்தார். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த மனுஷனை 3 வருஷமா என்னை இவர் தேடிக்கிட்டு இருந்தார். 3 வருஷமா என்னை மட்டுமே தேடிக்கிட்டு இருந்தார். அவர் என்னை கண்டுபிடித்த பிற்பாடு இப்படி சொன்னார், நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். இதை அவர் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு ஆசை பிறந்தது. புதிதாக ஒரு விருப்பம் பிறக்க ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், நன்றி, நான் போகிறேன். அது எப்படி தெரியுமா இருந்தது? எனக்காக காத்துட்டு இருந்த தூதர்களுக்கு முன்னாடி நான் போனதை போல இருந்தது. மழை, புயல், மிகப்பெரிய புயல் இருந்தது. ஆனால் அது இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு வர முயற்சி செய்தேன். 3ஆம் தேதி டிசம்பர் 2023 நான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து காலையில் 7 மணிக்கு கிளம்பினேன். ஆலயம் அருகாமையில் கிடையாது. நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட மணி 10 மணி இருக்கும். அப்போ தான் நான் ஆலயத்துக்குள்ளே வந்தேன். ஆலயத்தை நோக்கி நான் போகிற அந்த பயணத்தில் கூட எனக்கு நிறைய தடைகள், நிறைய மோசமான காரியம் நடக்க ஆரம்பிச்சது. நிறைய விஷயம், எனக்கு நிறைய போராட்டம் வந்தது. ஏன் என்னால் சரியாக கூட நடக்க முடியாது. அந்த நேரம் ரொம்ப மோசமான மழை. ஆனாலும் கூட நான் ஆலயத்துக்குள்ளே வந்து விட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது பாஸ்டர் சொன்னார், நான் போயிட்டு வந்துடுறேன் வெளியே. அப்போ போதகர் சொன்னார், என்னை பார்த்து, போர் வீரரே, நான் வெளியே போகிறேன், நான் சீக்கிரமாக வந்துடுவேன். அவர் சீக்கிரமாக வந்தார். அவருடைய மனைவி கூட அங்கே தான் இருந்தாங்க. அப்போது அவங்க மனைவி என்னை கூப்பிட்டாங்க உள்ளே. நான் போனேன். உள்ளே போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் குளிக்கலாம். அந்த நேரத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் குளிக்க ஆரம்பித்தேன். சோப்பு கரையிற வரைக்கும் நான் குளிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். நான் கடைசியாக எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ, எங்கே அதிகமாக இருக்கணும்னு விருப்பப்பட்டனோ, நான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். போதகர் மனைவி கூட எனக்கு உதவி செய்தாங்க. என்னுடைய நகைகளை வெட்ட எனக்கு உதவி செய்தாங்க. அதன் பிற்பாடு நான் முடி வெட்டுற கடைக்கு போனேன். என்னுடைய முடிகளை நான் வெட்டுறதுக்காக என்னுடைய முடியை வெட்டினாங்க. என்னுடைய முடிகளை வெட்டி முடித்த பிற்பாடு அங்கேருந்து நான் ஆலயத்துக்கு போனேன். ஆலயத்துக்கு போய் அவங்க போதகரோட அவருடைய மேசையில் நான் உக்கார்ந்தேன்.
அங்கே உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். இது எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு புதிய மனுஷன் போல் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். அங்கே நான் போய் பீடத்து முன்னாடி என்னுடைய முழங்கால் பணியிட்டு நான் யோசித்த முதல் யோசனை என்ன தெரியுமா? தேவன் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்ற தொடங்கிட்டார். அவர் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்ற தொடங்கிட்டார். அடுத்த நாள் திருவிருந்து நடந்தது. நான் அப்போது வானத்தை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, உன் பீடத்து முன்னாடி நான் இங்கே இருக்கேன், நீர் என்னுடைய வாழ்க்கையை முழுசாக மாற்ற. அதை சொல்லி முடித்த பிற்பாடு கூட்ட நேரத்திலே நான் போதகிட்ட சொன்னேன், எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக தர விரும்புகிறேன், அதுதான் நான் செய்ய விரும்புகிறேன். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி போதகர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இந்த இடத்துல ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு volta ao primeiro amor e volta a praticar o que já fez. நான் ஆலயத்துக்கு திரும்பி வரும்போது சரியான நேரத்தில் தான் திரும்பி வந்தேன். மிகவும் சிறந்த ஒரு நேரத்தில் தான் நான் திரும்பி வந்திருந்தேன். அந்த நேரம் சரியாக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி சீனாய் மலையின் விசுவாசத்தில் தொடங்க இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருந்தது. நான் தீர்மானம் எடுத்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையை நான் பீடத்தின் மீது வைக்க போகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைவார். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 4 வருஷம் முன்னாடி. தெருவில் வாழ்கிற நிலைமை எனக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் அந்த இடத்துக்கு திரும்பி போனேன். அங்கேருந்து ஒரு மிஷின் வாங்கினேன். அந்த மிஷின் வாங்கிட்ட பிற்பாடு நான் புல்லுகளை வெட்ட ஆரம்பித்தேன். நல்ல ஒரு தெளிவான ஒரு புல்லை அங்கே வெட்டி கொடுத்தேன். அங்கே எனக்கு என்ன நடந்ததோ கற்பனையில் கூட நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம். அங்கே நான் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நான் பார்த்துடாத பணம் அங்கே சம்பாதிச்சேன். மக்கள் அங்கே என் கூட நல்லா பேசினாங்க. நான் காலை வணக்கம், மதிய வணக்கம், அங்கே எல்லோருமே என்கிட்ட சகஜமாக பேசினாங்க. எனக்கு அங்கே வேலை செய்யும் போது டிப்ஸு கூட கொடுப்பாங்க. அது கொஞ்சம்னு சொல்ல முடியாது. நான் செய்ததிலே மிக சிறந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அது மட்டும்தான். நான் செய்த எல்லா தப்பான விஷயத்திலிருந்து தேவன் எனக்கு வழியை காமிச்சார். அந்த வழி தான் பீடம். நான் எப்போ பீடத்திலிருந்து கீழே இறங்கினோ நான் வித்தியாசமான ஒரு மனுஷனாக கீழே இறங்கினேன். நான் பரிசுத்தாவி அந்த நேரம் இன்னும் தேடக்கூட ஆரம்பிக்கலை. ஆனால் அந்த நேரமே பரிசுத்தாவி எனக்குள்ளே வந்தார். நான் உணர்ந்தேன், ஆமாம், நிச்சயமாக உணர்வு கிடையாது, இது உணர்வு கிடையாது. ஆனால் எனக்குள்ளே இருந்த எல்லாமே எனக்குள்ளே நிச்சயத்தை காமிச்சுது. என்னுடைய யோசனை, நான் பார்க்குற விதம், நான் பேசுகிற விதம், என்னுடைய நடத்தை எல்லாமே மாறினது. உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இது இருக்கும். அதுதான் விருப்பம். நான் சொன்ன மாதிரி அதுதான் விருப்பம். தேவனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெற, அவருடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட, எல்லாமே விருப்பம் மட்டும்தான். உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்டேன். உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை தேவன் உண்மைன்னு பார்த்தார்னா அப்போ தேவனும் விரும்புவார். நான் ஆலயத்துக்கு வந்து 11 மாதமாவது. நான் மீண்டுமா ஆலயத்துக்கு வந்தேன். மீண்டுமா தேவனோடு உறவில் இணைக்கப்பட்டேன், அவருடைய பீடத்தில். இப்பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையை நேராக மாற்றிருக்கார். என்னால் இன்னும் சரியாக நடக்க முடியாது, அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னுடைய யோசனையை சரியாக நடக்கும்படியாக செய்திருக்கார். என்னுடைய யோசனையை ஆண்டவர் சரி அமைச்சிருக்கார். நிறைய பேர் பணத்திற்காக சண்டை போடுறாங்க, பலத்திற்காக சண்டை போடுறாங்க, அதிகாரத்திற்காக சண்டை போடுறாங்க. ஆனால் இல்லை, அது எனக்கு தேவையில்லை. என்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்போது என்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்போது எது என்கிட்ட குறைவாக இருக்குது? நான் இனிமேலும் பாசர் இல்லை, ஆனால் நான் தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி இருந்ததை விட என்னுடைய வாழ்க்கை நிலைமை, இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. வெளியே எனக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போது எனக்கு என்ன இல்லைன்றது கவலை கிடையாது. ஆனால் இப்போது எனக்குள்ளே என்ன இருக்குது அதுதான் மிக முக்கியம்.
ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் உங்ககிட்ட பேச விரும்புகிறார். மிஸ்டர் ஜோசே, தேவன் உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முழுமையான திருப்தியோடு நான் இங்க வந்திருக்கேன் இதை பத்தி சொல்றதுக்காக. அந்த நாள் தேவன் ஒரு நபரை பயன்படுத்தினாரு. அந்த நபர் என்ன சந்திக்கும்படியாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு உங்களை தெரியுமான்னு சொல்லி. நான் சொன்னேன், ஆமா எனக்கு தெரியும். அந்த நாள் துவங்கி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த எண்ணத்தை எனக்குள்ள வச்சாரு. அந்த நபரை தேடுன்னு சொல்லி பிற்பாடு நாங்க போனேன். பிற்பாடு நாங்க உங்களை கண்டறிஞ்சோம். தேவன் சிறந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய துவங்கினாரு. இன்னைக்கு மிஸ்டர் ஜோசே, நீங்க இங்க இருக்கீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. தேவன் பரிசுத்த ஆவியை தாமாகவே உங்களுக்கு கொடுத்திருக்காரு. முன்பாக நீங்க எதெல்லாமே எழுந்தீங்களோ அவரோடு கூட நீங்க அதை திரும்பி பெறுவீங்க. தேவன் உங்களை நம்புறாரு. தேவன் பரிபூர்ணமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, நீங்க ஒரு பொழுதும் பின்னோக்கி பார்க்க கூடாது. தொடர்ந்து கவனமா இருங்க. முன்னோக்கி போறது மட்டும்தான் உங்களுடைய முழு குறிக்கோளா இருக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் என்னுடைய நன்றியை இவருக்காக செலுத்த விரும்புகிறேன், இவருடைய மனைவிக்காகவும். இதை கேட்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினச்சேன். ஆனால் இவர் யாராவது ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும்னு நினச்சார். அந்த விருப்பம்தான் என்னை கண்டுபிடிக்க உதவி செய்தது. அவர் எனக்கு எதை செய்தாரோ, எதை கொடுத்து உதவி செய்தாரோ, இதை என்னால் பணத்து மூலமாக அடைக்க முடியாது. ஆனால் நான் வாக்கு கொடுக்குறேன், நான் வேறு ஒரு மனுஷனுக்கு சிறந்த மனுஷனா, சிறந்த உதாரணமாக கண்டிப்பாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை தேவனுக்காக. அவர் என்னை கண்டடைந்தார். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ என் தேவனை, இன்னொரு ஆதாரம் இவர்களுக்கும் பயத்தில் வைக்கப்பட்டதாயிருக்கிறது. தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னுடைய கடினங்களில் இவர்கள் இதத்தில் மறிக்க வேண்டியதில்லை. அந்த சூழ்நிலையை இவர் இந்த மாற்ற முடியும். நீர் இந்த நபருக்கு உதவி செய்தீரே, ஆனால் இப்பொழுது யார் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கும் இந்த இதே செயலை செய்ய முடியும். எனவே என் தேவனை, ஆண்டவராகிய இயேசுவே, யாரெல்லாம் இந்த நேரம் விசுவாசிக்கிறார்கள், ஒரு பதிலுக்காய், ஒரு விடுதலைக்காய், ஒரு மாற்றத்திற்காய் யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய அதிகாரத்தோடு இந்த மக்கள் மீது இந்த விடுதலையை கட்டளையிடுகிற தேவன், இப்பொழுதைய மக்களை உங்கள் எல்லா மன அழுத்தத்திலிருந்து, பயத்திலிருந்து, சந்தேகத்திலிருந்து, ஏன் உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் கடந்து போகிற கடினமான சூழ்நிலைகள் எதுவாக இருப்பினும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ விசுவாசிக்கிறவராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவருடைய பதிலானதை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமையான கரம் உங்களது வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை கொடுக்கும்படி அவர் உங்களை நடத்தி செல்ல அனுமதி கொடுங்க. இயேசுவே, இந்த நபர் மீது இந்த விடுதலையை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறேன். வித்தியாசம் ஏற்படுவதாய் இவர்களுடைய வாழ்க்கை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இந்த மாற முடியும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். இந்த விசுவாசத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? தேவன் இந்த எளிமையான ஜெபத்தின் வார்த்தையிலே உங்களுக்கு வழிகாட்டுதல் இந்த கொடுத்திருக்கார். தேவன் அவர் தன் சொந்த கரங்களை உங்களை பிடித்து நடத்துகிறவராய் அனுமதி கொடுங்கள். இதை குறித்து ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்தில் நாம் இன்னும் அதிகம் பேச விந்தத்தில் இருக்கிறோம். தேவன் எனக்கு உதவி செய்வோம், வழிகள் உண்டாக்குங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்தில் எங்களோடு இணைந்திருக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறுவாருங்க மக்களே.